Praise God. ஆண்டவருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் ஆராதனையிலும் நாம் தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் மத்தியிலே இறங்கும்படி, தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே காணப்படும்படி நீங்கள் எல்லாரும் ஆமென் தேவனை நோக்கி ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிக்க ஆண்டவர் இந்த நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் முழங்கால் படியிட்டு, ஆங்காங்க இருக்கிற பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆராதனைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனையில் உம்முடைய வல்லமை, ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, எங்கள் மத்தியிலே நீர் காணப்படுவீராக. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே இறங்குவீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இந்த ஆராதனையில ஹல்லேலூயா ஆவியானவர் நீர் மாத்திரமே அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Father. ஹல்லேலூயா. அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. நல்ல தகப்பனே, இந்த ஆராதனையிலே உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய பலமோ எங்களுடைய திறமையோ அல்லப்பா, எங்கள் ஆவியானவர் நீங்க நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லா பகுதிகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆமென். எல்லா பிள்ளைகளையும் பயபக்தியோடு ஆமென் ஹல்லேலூயா இந்த ஆராதனை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இதிலே கலந்து கொள்வதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் அப்பா. ஆராதிப்பதற்கு பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தாவே, இந்த ஆராதனையை ஆசீர்வதிப்பீராக. ஆமாம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையில் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இதை பொதுப்படுத்த நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பாஸ்டர்மா முன்பாக வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேலையிலே உங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் மகத்துவமானவர், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாள் வரையிலும் எங்களை கைவிடாதபடிக்கு, எங்களை விட்டு விலகாதபடிக்கு ஆண்டவரே நீ ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மிகுந்த இரக்கத்தினாலே ஆண்டவரை அற்புதமாய் ஆச்சரியமாய் தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவர், இந்த காலை வேலையில உமது கரத்திலே தாழ்த்துகிற ஐயா, எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குற ஐயா ஆண்டவர். இந்த நாள் வரையிலும் ஆண்டவரே அப்பா என்னை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தீரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பொல்லாத சத்துருவின் கைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து
ஆண்டவரே அப்பா அப்படியே கரங்களோடு கூட நடத்துவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆவியானவரே இந்த நாளிலும் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் கர்த்தரை உடைத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அது சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இந்த நிலை சீக்கிரத்திலே மாறி ஆண்டவரே நாள் விடுதலையோடு சபையில சென்றுமை ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு வழிவாசலை திறந்தபடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பாதிப்புகளும் கர்த்தாவே மாற்றுவீராக. விசேஷமாய் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த கால வேலையிலே ஆண்டவரே இந்த ஆராதனை எங்களுக்கு கருத்திலே ஒப்பு கொடுக்கிறையா ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. தேவ ஆவியானவர் இடைப்படுவீராக ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசுவீராக தகப்பனே. எங்கள் போதகரை மூடி மறைத்து கர்த்ததாமே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறையா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே அநேக தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே விடுதலைக்காக நன்மைக்காக ஆண்டவரை காத்து கொண்டு ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறந்தருவீராக. ஆவியானவரே அப்பா நீரே முதலும் முடிவுமானவர். உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறோம். என் தேவரின் தாமே எங்களுக்காக கிருபை பாராட்டும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. இந்த நாளிலும் கர்த்தாவே வியாதியோடு பலவீனத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. ஆண்டவரே நீ விடுதலை கொடுத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. ஆண்டவரை ஆசீர்வதிக்கிற கரம் ஆண்டவரே இந்த நாளிலே கூடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தங்கள் இல்லங்களிலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நோக்கி உங்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவைகள்லாம் சந்திக்கப்படணும் அப்பா ஆண்டவரே. கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அநாந்திரத்திலே வழியையும் அவாந்திரங்களிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற எங்கள் தேவன் ஆண்டவரே நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நன்மையினாலும் கிருபையினால் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறையா. ஒருவரே பொறுப்பெடுத்து நடத்துகிறாக. மாறாத இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 104:33 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவாதி தேவனை பாடி அவரை மகிமைப்படுத்துவோமா? பிரதர் சாலமோன் முன்பாக வந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த காலை வேளையிலே உற்சாகமாய் பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீர் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். வாக்குதத்தம் தந்தவரே,
என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தால் என்னை தாங்கி நீரே, சிறகாலே மூடி காத்திட்டே. வல்ல கரத்தால் என்னை தாங்கி நீரே, சிறகாலே மூடி காத்திட்டே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கினதே. இரு பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. இரு பக்கத்தில் நான் பயப்படனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் நம்முடைய தேவாதி தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். மகத்துவமுள்ள தேவன் அவர். நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம்ம பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் ஆராதனையிலே பிரியப்படுகிற நம்முடைய ஆண்டவர். நம்ம எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரதர் ஆஸ்க் மோசஸ் முன்பாக வந்து ஆராதனைக்குள்ளாய் நடத்துவார்கள். ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தேவனை ஆராதிக்க போகிறோம். அவருக்கு மகிமைகளை செலுத்த போகிறோம். எங்கெல்லாம் அவரை துதித்தார்களோ, எங்கெல்லாம் அவரை ஆர்ப்பரித்தார்களோ, அங்கெல்லாம் எரிகோ கோட்டை விழுந்தது போல, பிரச்சனைகள் மாறினது போல, பிசாசின் கட்டுகள் மாறினது போல, இன்றைக்கு நம்ம நெருக்கமான நேரங்களில் இருக்கிறோம். ஓ, கலங்கி போய் இருக்கிறோம். நமக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரி யார் என்று சொன்னார், நம்ம யோபோட வாழ்க்கையை பார்ப்போம் என்று சொன்னார். அவனை போல வேதனைப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஒரு கிராமத்தை கொடுத்திருக்கிறார். ஓ, நல்ல ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு மறைவான ஒளிப்பிடத்துல கர்த்தர் நம்மளை வைத்ததுக்காக அவரை துதிக்க போகிறோம். எவ்வளவு இருக்கிறதோ, எது இருக்கிறதோ, இருக்கிற இடத்துல அவருக்கு உள்ளத்தின் ஆழத்தின் வாயின் துதியினாலே அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அவருக்கு கனத்தை செலுத்த போகிறோம். வாய விரிவாய் தர, அதை நான் நன்மையால நிரப்புவேன் என்று சொன்னேன். இந்த நாள் வரைக்கும் நம்மளை ஜீவனோடு வைத்திருக்கிறாரே, அதற்காக அவருக்கு நன்றி சொல்வோம். ஓ, பலனோடு வைத்திருக்கிறாரே, அதற்காக நன்றி சொல்லுவோம். சுகத்தோடு வைத்திருக்கிறாரே, அதற்கு நன்றி சொல்லுவோம். 3 நேரம் நம்மை போஷித்துக் கொண்டிருக்கிறாரே, அதற்காக தேவாதி தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ நன்றிகளை
ராஜா. ஆண்டவரே, என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நான் உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பேன் தகப்பனே. உமக்கு மகிமைகளை செலுத்துவேன் தகப்பனே. எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீரப்பா, எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன். ஓ அல்லேலூயா. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இன்னொரு சொல்லுமா, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாம வாழ்க. ஐயா வாழ்க, உம் நாம வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. உம்மை பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. எல்லாரும் காரங்களை தட்டி நம் இருக்கிற இடத்துல தேவனுக்கு மகிமைகளை செலுத்துவோம். அவரே கணத்துக்கு பாத்திர, அவரே துதிக்கு பாத்திர, சர்வத்தை ஆளுகிற ஒரே தேவன் அவர். இந்த பூமியில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு சமாதானத்தை தருகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஆறுதலை தருகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்ற அவர் ஒருவரால மாத்திர முடியும். இல்லாதவர்களை இருக்கிறவராய் பேர் சொல்லி அழைக்கிறவர். எந்த இடத்துல எல்லாம் நம்ம தலையை குனிய வைக்கிறார்களோ, நம்முடைய எதிரிகள் நம்மளோட தலையை குனிய வைக்கிறார்களோ, அதே இடத்துல நம்முடைய தலையை நிமிர செய்கிற கர்த்தர். தாவீதை தன்னுடைய சொந்த குடும்பத்தாரே வெறுத்தாங்க, அவரை பார்த்து ஒதுக்குறார்கள். ஆனால் கர்த்தருடைய கண்கள் தாவீதோடு இருந்தது போல, அவன் எப்போது துதிக்கிறவனாய் இருந்தனால கர்த்தர் அவனை ஒரு ராஜாவாய் மாற்றினார். ஓ, அவனை போல இந்த நாட்களில் எவ்வளவுதான் போராட்டங்கள், எவ்வளவுதான் பிரச்சனைகள், எவ்வளவுதான் சோர்வுகள் வந்தாலும் வாய ஆண்டவரை துதிக்கிறதுக்கு மாத்திரம் பிரயோஜனப்படுத்துவோம். முறுமுறுக்காதபடி ஓயாமல் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்கும் போது கர்த்தர்
உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கூட ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற, ஆண்டவரே இதை பார்த்து ஆராதித்து கொண்டு இருக்கிற, ஆண்டவரே இப்படி சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய அபிஷேகம் இறங்குவதாக தகப்பனே. பிள்ளைகளுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தாலே விடுதலை உண்டாவதாக தகப்பனே. இலமாக கூடப்பா என்ன வசனத்தை கேட்க போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மகனை மறைத்து ஆவியானவர் என்னோடு இடைப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு நடுக்கத்தோடு, ஒரு பயத்தோடு இந்த கடைசி நாட்களிலே உடைய வசனத்துக்கு நடுங்குகிற பிள்ளைகளாய் வைப்பீராக தகப்பனே. பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனையிலும் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நிச்சயமாகவே ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். உபாகமம் 30. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு தாசனாகிய மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிறதான இந்த வார்த்தையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. மோசே வயது சென்றவராய் ஆகிவிட்டார். வயது சென்றவராகின பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு பொறுப்பு யோசுவாவுடைய கரத்திலே வருகிறது. அப்பொழுது யோசுவா என்ன செய்வது என்று சொல்லி அவனுக்கு தெரியவில்லை. ஒரு பெரிய ஆள் இருக்கிறாரு, அவங்க கூடவே இருந்து நம்மளை நடத்துறாரு, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நம்ம நடத்தணும்னு சொன்னால் அது கஷ்டமாக இருக்குமே. எப்படி? ஒரு விதமான பயம், ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான ஸ்தோத்திரம், அச்சம். என்ன செய்வது என்று சொல்லி ஸ்தோத்திரம் அவன் யோசிக்கிறான். அப்போதான் மோசேயின் மூலமாக ஒரு நல்ல வார்த்தை அவனுக்கு வருகிறது. கரங்களை தெரியல சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நாம் ஒரு பதட்டத்தோடு தான் நாம் காணப்படுகிறோம். ஏன்னா இன்னைக்கு தேசத்தில் பயங்கரமான சூழல் மத்தியிலே நாம் இருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் இந்த பயங்கரமான வைரஸ் என்கிறதான நோய். ஆனால் ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது, உங்களை தாழ்த்தும் போது இது ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வியாதியை முன்னிலிருந்து விளக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும் பாருங்கள், ஒரு பதட்டத்தோடு, பயத்தோடு, ஸ்தோத்திரம், ஒரு கலக்கத்தோடு காணப்பட்டாலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கலக்கங்களை நிச்சயமாகவே எடுத்து போடுவார். கரங்களை உயர்த்தி அறியல சொல்லுங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே பாருங்கள், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட வார்த்தை! ஒரு நல்ல வார்த்தை, ஒரு தைரியப்படுத்துகிற வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உனக்கு முன்பாக போகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்து விடாதே. பாருங்கள், அந்த வசனத்தை ஸ்தோத்திரம் மறுபடியும் வாசிக்கும் போது, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார். போதும். அல்லேலூயா. அப்படிதானே? அவர் யாருக்கு முன்னாடி போறாரு? உங்களுக்கு முன்னாடி போறார், உங்களுக்கு முன்னாடி போறார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல ஒரு இடத்துல வாசிக்கிறேன், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு முன்பாக ஆண்டவர் போறார்.
அல்லேலூயா. ஒருவேளை பதட்டத்தோடு இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் குடும்பத்துக்கு முன்பாக ஆண்டவர் போகிறார், உனக்கு முன்பாக ஆண்டவர் போகிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு முன்பாக தேவன் போகிறார். அப்ப அவர் முன்னாடி போறார் சொன்னா நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கரங்களை தெளிவா சொல்லுங்க பாப்போம். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இவங்க இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க நம்பாதீங்க. எப்பவுமே அவர் இருக்கிறாரு, அதெல்லாம் இப்போ டோட்டலா ஒண்ணுமே இல்லாம போகுது. அல்லேலூயா. இது இருக்குது அது இருக்குது நம்பாத. ஆனா அவர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன். கையை உயர்த்தி அறியா சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். நான் உன் கூட இருக்கிறேன். பாருங்க, அவனுக்கு ஒரு தைரியம் வருகிறது, அவனுக்கு ஒரு தைரியம் வருகிறது. அல்லேலூயா. அடிக்கடி நம்ம ஒரு பகுதியை நாம வாசிப்போம், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துகிற தேவன் என்று ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆத்துமாவுக்கு பலன் தருகிறார், நம்ம என்ன செய்கிறார், தைரியப்படுத்துகிறார். பாருங்க, தைரியமான வார்த்தை வருகிறது. அப்பா, கர்த்ததாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வீட்டில் ஸ்தோத்திரம், உங்க வீட்டு நபர்களோடு கூட நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். பக்கத்துல அவங்களா இருந்தாலும் ஒரு பயத்தோடு கலக்கத்தோடு இருந்தா கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆமென், கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தர் இந்த காலவெளியில சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்களை தைரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. கரங்களை தெரியல சொல்லுங்க பாப்போம். அப்ப எப்படிப்பட்ட தேவன்? கைவிடாத தேவன். அல்லேலூயா. இதுவரையிலும் கைவிடவில்லை, இனிமேலும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். ஒரு புதிய நம்பிக்கையோடு இருங்கள், ஒரு புதிய விசுவாசத்தோடு காணப்படுங்கள். அவர் கைவிடாத தேவன். கைவிடுகிறவர் யார்? மனிதர்கள் தான் கைவிடுவார்கள். சொந்த பந்தங்கள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், ஆமென், உனக்கு தெரிந்தவர்கள் கைவிடலாம், உன்னோடு கூட பழகினவர்கள் கைவிடலாம். ஆனால் உன்னையும் என்னையும் உருவாக்கின நம்முடைய தேவாதி தேவன், ஆமென், அவருடைய வாயிலிருந்து வருகிறதான நல்ல வார்த்தை, உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்லுகிறேன். கரங்களை தெளிவா சொல்லுங்க பாப்போம். அது ஒரு தைரியம் வருது. நான் ஆமென், கர்த்தர் ஆமென் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அடுத்ததா சொல்றாரு நல்ல வார்த்தை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். இந்த கால வேளையில அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறையா அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பயப்பட வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல். ஆமென், ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்று கைவிடுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் அதில்லை. பயப்படாதே நீ மனமே, உன்னை காத்திடுவேன் உன்னை தினமே. சொல்லுவோம், பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன்,
நடத்திடுவேன், அதிசயமாய் உன்னை நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பாருங்க, நல்ல வார்த்தை அவனுக்குள்ள வருகிறது. அதுக்கப்புறம் தான் ஒரு தைரியம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நடத்தி கொண்டு போகிறான். கரங்களை பேர் தெரியல சொல்லுங்க பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் கைவிடாத தேவன், மறந்துடாதீங்க. கைவிடாத தேவன் அவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கைவிடப்பட்ட நிலைமையிலே நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லாதே. உன்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். உன்னை அனுதினமும் நடத்தி கொண்டு வருகிறார். உன் ஜீவனை பாதுகாத்து வருகிறார். ஆமென். உன் தேவைகளை அவர் சந்தித்து வருகிறார். ஒரு நாள் உன்னை பட்டினியாய் விடவில்லை. உனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுக்கிறார். கரங்களை தெரியல சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆண்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த தேவன் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நெருக்கங்களிலும், கஷ்டமான நேரங்களிலும், உபத்திரமான நேரங்களிலும், ஆமென், ஸ்தோத்திரம், அவர் கைவிடவே இல்லை. கரம் பிடித்து அவர்களை நடத்தி கொண்டே வந்தார். ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், அவர்களை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். அவளை அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தார். ஒருவேளை ஒரு மகன் கைவிடுறாருன்னு சொன்னா இவன் சரியில்லாதான் கைவிடாத சூழ்நிலை இருக்குமே தவிர, ஆனா அவர் என்னைக்கும் கைவிடுறதே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில பேர் சொல்லுவாங்க, நான் இருக்கிறேன் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இல்லாம போயிடுவாங்க. ஆனா என்னைக்கும் கூடவே இருக்கிற சொன்னவர் கூடவே இருந்து கொண்டுதான் இருக்கிறார். உன்னை கைவிடாமல் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், ஸ்தோத்திரம். அவர் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். ஸ்தோத்திரம். 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எந்த இடத்துல அவர் என்ன செய்யல, கைவிடலை. அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டு தான் வந்தார். சாப்பாடு வேணும்னாங்க சாப்பாடு கொடுத்தார், இறைச்சி வேணும்னாங்க இறைச்சியை கொடுத்தார். ஆமென். தண்ணீர் வேண்டும் என்று சொன்னார்கள், தண்ணீரை கொடுத்தார். எல்லா சூழ்நிலையிலும் பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், பெரிய பாதுகாப்பு, இப்படித்தான் நடத்தி கொண்டு வந்தார். கரங்களை தெரியல சொல்லுங்க பாப்போம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? கைவிடாத தேவன். மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷப்படு. கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. துக்கப்படாத, வேதனைப்படாத. அல்லேலூயா. அதைரியப்படாத. ஆமென். நம்முடைய தேவன் இருக்கிறார், நம்மை கைவிடாமல் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இனிமேல் அவர் கைவிட மாட்டார். கரங்களை தெரியல சொல்லுங்க பாப்போம். எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எசேயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். சிறுமையும் எளிமையானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கைகளை எல்லாம் உயர்த்தி ஆமென் அல்லேலூயா என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். பாருங்க என்ன சொல்றாரு. ஆமென்.
அவர்களுக்கு நான் செவி கொடுத்து நான் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், பிரைஸ் காட், 57வது வசனத்தை நாம் வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து. அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, சாலமோன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றான். விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் எல்லாம் முடிச்சு சபையாரை அவன் ஆசீர்வதிக்கிறான். எழுந்து நின்று சபையாரை ஆசீர்வதித்து அவன் சொல்லுகிறதான ஒரு நல்ல வார்த்தை நீங்க பாருங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல. ஆமென். அல்லேலூயா. ஏதோ அவங்க கூட மட்டும்தான் இருந்தேன், உன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. அவங்களோடு இருந்தது தான் உங்க கூடயே நான் இருப்பேன். அல்லேலூயா. உங்கள் பிதாக்களோடு இருந்தது போல நான் உங்களோடு கூட இருந்து. அப்போ அவன் நம்ம கூட இருந்துட்டா நம்ம ஏன் கவலைப்படணும்? ஆமென். ஏசப்பா நம்ம கூட இருக்கிற. அல்லேலூயா. இல்ல, அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்ம ஏன் துக்கப்படணும்? நம்ம ஏன் வேதனைப்படணும்? நம்முடைய ஆண்டவர் கைவிடாத தேவனாச்சே. பாருங்கள், இத்தனை மாதங்களாக ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் நடத்தி கொண்டு வந்திருக்கிறாரே. எப்படி நடக்குதுன்னு தெரியாது ஃபேமிலி, ஆனா நடக்குது இல்ல? இதான் ஆண்டவர். கையை உயர்த்தி தெளிவா சொல்லுங்க பாப்போம். எப்படியோ நடக்குது என்று சொன்னார், அதுதான் தேவன். அல்லேலூயா. இல்ல, 40 வருஷமா நடத்தி வந்தவங்களே ஆண்டவர் அவர் நடத்தி வந்தார். நமக்கு எத்தனை 3 மாதமோ 4 மாதமோ ஸ்தோத்திரம் அவர் நடத்தி வராரு. எப்படி நடக்குதுன்னு தெரியல, ஆனா நடக்குது. இதுதான் நடத்துகிற தேவன், நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதான் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. அவர் கைவிடாத தேவன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். ஆமென். அவர் நம்மோடு கூட இருக்கிறார், உன்னோடு கூட இருக்கிறார். மகனே, உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்மை நடத்திடும் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எந்தவித பயமும் தேவையில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். 4வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். கைகளை உயர்த்தி ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்கள், எவ்வளவு அழகான வார்த்தை சொல்றாரு. நீ இனி என்ன? கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும். அல்லேலூயா. ஐயோ, கைவிட்டாங்க, நான் நம்பினவங்க கைவிட்டாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். பாருங்க, சாரிபாத் விதவை ஆண்டவர் என்ன செய்யல? கைவிடல. இல்ல, ஆனா அந்த இடத்துல என்ன? தேசத்துல பயங்கர பஞ்சம் இல்ல, பயங்கர பஞ்சம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தேசத்திலே
பயங்கரமான பஞ்சம். நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம் பாருங்கள். ஆமென். எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எலியா, ஆமென், 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சரி, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்ட. ஏற்கனவே இவருக்கு சாப்பாடெல்லாம் என்ன ஆச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, தண்ணியை வத்தி போயாச்சு. ஆனா இவரை எங்க போய் சொன்னாரு, ஒரு விதை வீட்டுக்கு போன்ற, உன்னை நான் பராமரிப்பேன், உன்னை நான் பராமரிப்பேன். இவருக்கு என்ன இல்லை, ஆகாரம் இல்லை. ஆனா ஆண்டவர் இவகிட்ட பேசுற, எப்பா நீ போப்பா, உன்னை நான் அங்க பராமரிப்பேன், ஒரு விதவைக்கு நான் என்ன செய்யட்டேன், கட்டளையிட்டேன், நீ போ அப்படின்றார். பாருங்க, இவர் எலியா போறாரு. போயிட்டு பார்த்த உடனே அங்க பார்த்தா தேசத்துல பயங்கரமான பஞ்சம், சாப்பாடு இல்லை, எதுவுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலை. அங்க இருக்கிற சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு அம்மா விறகு பொறிக்கிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம், வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தான். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வா. அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்று சொல்லியிருக்கான். அல்லேலூயா. முதல்ல தண்ணி கேட்டாரு. தண்ணி கேட்ட உடனே அடுத்தது என்ன சொல்றாரு, கொஞ்சம் சாப்பாடு, அதாவது ஆகாரம் கொண்டு வா அப்படிங்க. அல்லேலூயா. பாருங்க, நம்ம இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தோம்னா என்ன ஆகும், யோசிப்போம். இருக்கிறதே கொஞ்சம், இதுல எப்படி போய் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும் இல்ல? ஆனா கொஞ்சத்துல தாங்க இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? நம்ம கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. ஆமா, அந்த கொஞ்சத்திலையும் இன்னொருத்தருக்கு நாம கொடுத்தோம்னு சொன்னா அது நமக்கு ஆசீர்வாதம். கையை உயர்த்த தெரியல சொல்லுங்க பாப்போம். அதனுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இவள் போகிறாள். வாசிப்பை தொடர்ந்து. சரி, சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. அல்லேலூயா. அன்றைய நிலைமை என்ன? இன்றைக்கு சாப்பிட்டு நாளைக்கு செத்து போற நிலைமை. இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கு செத்து போற நிலைமை அந்த அம்மாவுடைய நிலைமை. ஆனா இவர் என்ன கேட்டாரு? சாப்பாடு கேட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அந்த அம்மா கரெக்டா எல்லாத்தையும் சொல்லிடுது, ஓப்பனா சொல்லிடுது. என்கிட்ட இப்படி இவ்வளவுதான் இருக்குது, அத்தருடைய ஜீவனை கொண்டு நான் என்ன செய்யறேன், நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அந்த அம்மா எல்லா உண்மையை சொல்லிச்சு. வாசிப்போம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே. கையை உயர்த்தி அறில சொல்லுங்க பாப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை வீட்டிலே எந்தவித பொருள்களும் இல்லை, எதுவுமே இல்லை, வருமானம் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். என்ன செய்வது? பக்கத்து வீட்டுல கடை வாங்கினா நம்மளை ஏதாவது நினைப்பாங்களோ, ஓ நம்ம என்ன செய்வோம் என்று சொல்லி ஒருவேளை யோசித்துக் கொண்டு கலங்கி கொண்டு, ஆமென், ஸ்தோத்திரம், இருக்கிறாயா? அருமையான தேவ பிள்ளையே, இந்த கால வேளையிலே உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க பாப்போம். ஆமென். பயப்படாதே. ஆமென். ஸ்தோத்திரம். வருமானம் இருந்தா வீட்டுல எல்லா பொருள்களும் இருக்கும். ஆனா வருமானம் இல்லை, எப்படி பொருள் இருக்கும் நினைக்காத. கண்டிப்பா உனக்கு பொருள் வந்து சேரும். கையை உயர்த்தி அலையில சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா உன் தேவைகள் சந்திக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை முதல் என்ன தெரியுமா? அம்மா
பயப்படாத. அருமையான ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான சகோதரியே, அருமையான என் சகோதரனே, ஓ இந்த கால வேளையில உனக்கு சொல்கிறார் பயப்படாத, பயப்படாத. அப்புறம் தொடர்ந்து வாசிப்போம். நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். அல்லேலூயா. அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, சொன்ன மாத்திரத்துல சொல்றாரு, நீ போய் முதல்ல ஒரு சிறிய அடையை பண்ணி எனக்கு முதல்ல கொண்டு வா. அப்படின்னா இதை எதை காட்டுது அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்முடைய தேவன். அல்லேலூயா. முதலாவது நம்முடைய ஆண்டவர், அவரை மகிமைப்படுத்தணும். அதே போல அந்த அம்மா என்ன செய்யுது, அது எதுவும் சொல்லலை, போய் அது வரலாம். ஜென்ரலா கிராமத்தில் நம்ம என்ன பேசுவோம், எங்களுக்கே சாப்பாடு இல்லை, இது உனக்கு முதல்ல சிறிய அடைய பண்ணுமா, வாய்ப்பே இல்லை, முதல்ல எழுதுப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க மனிதர்கள். ஆனா அந்த அம்மா எதுவுமே சொல்லலை. உடனே போய் என்ன செய்யுது, அந்த அடையை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு வந்து ஆமென் அங்கே கொடுத்த உடனே ஸ்தோத்திரம். பாருங்கள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 15வது வசனத்தை வாசிப்போம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். குறைவே இல்லை, நிறைவை ஆண்டவர் கட்டளையிட்டார். கையை தட்டி நல்ல ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தலாமா? அல்லேலூயா. கொஞ்சம் இருந்தாலும் அதை அதிகமாக்குகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்கள், அப்படி தேவன் எப்படிப்பட்ட தேவன், கைவிடாத தேவன். பாருங்க, தேவனுடைய மனுஷன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். அவருடைய குறைவு எல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார், நிறைவாய் மாற்றினார், நிறைவாய் மாற்றினார். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். நிறைவான ஆவியானவர் உள்ள வந்துட்டார் சொன்னா, கர்த்தர் உள்ள வந்துட்டார் என்று சொன்னார், எல்லா குறைவுகளும் உன் குடும்பத்தை விட்டு ஆமென் அது ஓடி போகும். கையை உயர்த்த சொல்லுங்க பாப்போம். அவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்களில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கைவிடாத தேவனாய் இருக்கிறார். புலம்பல்ல நீங்க வாசிக்கும் போது 3:31 ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் வாசிக்கும் போது அவர் சொல்றார், ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, அப்போ ஸ்தோத்திரம் ஆமென். அங்கே முதலில் நம்ம வாசித்தோம் ஸ்தோத்திரம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். ஆண்டவர் உன் குடும்பத்துக்கு முன்னாடி போறார், உன் பிள்ளைகளுக்கு முன்னாடி போறார். ஆமென். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உன்னோடு கூட இருந்து நடத்துவார். பயப்படாத. ஐயோ ஸ்தோத்திரம், என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? வேதனைப்படாத. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் கைவிடாத தேவன் என்பதை இந்த நாளிலே உனக்கு வார்த்தைகள் மூலமாய் அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்காக ஆமென் அவருடைய வார்த்தையின்படி நீ நட. ஆண்டவர் உன் குறைவுகள் எல்லாம் எடுத்து போட்டு நிறைவை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. சாரிபாத் விதவையை கைவிடாத தேவன், எலியாவை கைவிடாத தேவன் ஆமென் உன்னையும் கைவிட மாட்டார். ஓ இந்த காலவெளியில நீ எல்லாமே அப்படியே உட்கார்ந்து அந்த இடத்திலிருந்து எழுந்து நின்று, ஆண்டவரே என் கைவிடாத தேவனே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனம் உனக்கு முன்பாக வந்திருக்கிறது. இந்த வசனம் உனக்கு முன்பாக வந்திருக்கிறது. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. ரெண்டு கைகளை உயர்த்தி, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதா கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே.
இருக்க பயமே எனக்கு இல்லையே. பயப்படாத சிஸ்டர், பயப்படாத சகோதரா. ஆமென். தேவனுடைய மனுஷன் அந்த அருமையான அம்மாவை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை, பயப்படாத, பயப்படாத, கலங்காத. கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு ஆயத்தப்படுத்துவார். உன் குறைகளை நிறைவாக்குவார். ஆமென். நிறைவான ஆவியானவர் உன் குடும்பத்துக்குள்ளே வந்திருக்கிறார். நிச்சயமாகவே உன் குடும்பத்திலே ஒரு நிறைவை காண்பாய். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. கலக்கத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு என்ன செய்வேன் என்று யோசித்துக் கொண்டு, திகைத்துக் கொண்டு ஆமென் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய பயங்கள் எல்லாம் எடுத்து போடும். பயத்தின் ஆவிகளை எடுத்து போடுவீராக. எங்க பிள்ளைகளுக்கு போதுமானவராய் இருங்கப்பா. சாரிபாத் விதவையை கைவிடாத தேவன், எலியாவை கைவிடாத தேவன், ஆமென். யோசுவாவை கைவிடாத தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை கைவிடாத தேவன், எங்கள் அருமையான பிள்ளைகளையும் நீர் கைவிட மாட்டீர் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே. இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறீங்க. இனிமேலும் ஆமென் அவர்களை கைவிடாதபடி நடத்த போகிறதற்காக நன்றி. கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் நீங்கி போக உதவி செய்யும். உம்முடைய பரிசுத்த வல்லமை உள்ள நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. எல்லாரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உலகங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானம் வழிநடத்தலும் ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களை கைவிடாமல் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.